அப்படின்னா Enhanced Interior Gateway Routing Protocol. ஜென்ரலா ரவுட்டிங் புரோட்டோகால்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு IGP, அதாவது இன்டீரியர் கேட்வே புரோட்டோகால். இன்னொன்னு EGP, எக்ஸ்டீரியர் கேட்வே புரோட்டோகால். இன்டீரியர் கேட்வே புரோட்டோகால்னா என்னன்னா, ஒரே அட்டானமஸ் சிஸ்டம், அதாவது ஒரே ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டருக்கு ஷேர் பண்ற ரவுட்டிங் புரோட்டோகால். இதே இது EGP, அதாவது எக்ஸ்டீரியர் கேட்வே புரோட்டோகால்னா டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டத்துக்குள்ள, அதாவது ஒரு அட்டானமஸ் சிஸ்டம், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற புரோட்டோகால். ஸோ இந்த EIGRPன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு IGP, அதாவது ஒரே ஆர்கனைசேஷன் ஒரே அட்டானமஸ் சிஸ்டத்துக்குள்ள யூஸ் பண்ற ரவுட்டிங் புரோட்டோகால். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரவுட்டிங் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இதுல வந்து போத் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் புரோட்டோகாலோட அட்வான்டேஜஸும் இருக்கு, லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் புரோட்டோகாலோட அட்வான்டேஜஸும் இருக்கு. இது அப்படித்தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படின்னா ட்ரெடிஷனலா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் புரோட்டோகால் என்னன்னா ரவுட் பை ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வலுக்கு ஒன்ஸ் தன்னோட ரவுட்டிங் டேபிள் வந்து எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணும். வேற லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் புரோட்டோகால் பாத்தீங்கன்னா அப்படி ரெகுலர் பீரியடுக்குலாம் எதுவும் ஃபிளாஷ் பண்ணாது. நெட்வொர்க் டோபாலஜில ஏதாவது புது சேஞ்சஸ் இருக்கு, புதுசா ஏதோ ரவுட்டர் வந்து ஆட் ஆயிருக்கு, ஆர்எல்ஸ் ஏதோ கனெக்ஷன் டவுன் ஆயிருக்கு, ஒரு ரவுட்டர் டெட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ சேஞ்சஸ் நடந்தா மட்டும் அந்த சேஞ்சஸை மட்டும் அப்டேட் பண்ணும், இன்க்ரிமெண்டல் அப்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டோட அட்வான்டேஜ் இருக்கு. எப்படின்னா இந்த நெட்வொர்க்ல புதுசா ஒரு ரவுட்டர் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா அந்த ரவுட்டருக்கு இந்த நெட்வொர்க்கை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸை அந்த நெய்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் அல்காரிதம் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தன்னோட ரவுட்டிங் டேபிள வந்து அந்த புதுசாக வந்திருக்கவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் புரோட்டோகாலோட ஃபங்க்ஷன்ஸ் செயல்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரவுட் பை ரொம்ப செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் புரோட்டோகாலோட மெத்தட் வந்துடும். அதாவது ஏதாவது அப்டேட் இருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு நெட்வொர்க்லன்றா மட்டும்தான் அந்த சேஞ்சஸை மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க, இன்க்ரிமெண்டல் அப்டேட் பண்ணுவாங்க. இதுல மேக்ஸிமம் காப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 255 ஹாப் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த ரவுட்டிங் புரோட்டோகால். இது வந்து ஒரு கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் புரோட்டோகால். இதுல வந்து VLSM சம்மரைசேஷனும் கூட சப்போர்ட் பண்ணும், சப்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதுல லோட் பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த ரவுட்டிங் புரோட்டோகால்ல. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு 4 பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலா எப்படி பேக்கெட் ஃப்ளோ ஆகும், இந்த 4 பாத்துல எது பெஸ்ட் பாத்தோ அந்த பாத்துல தான் எனக்கு ஃபுல் டேட்டா ஃபுல் லோடும் போகும். பட் எனக்கான அப்படி விருப்பம் இல்லை. எனக்கு வந்து ஃபுல் லோடு எனக்கு ஒரே லிங்க்ல ஃப்ளோ ஆகாம எனக்கு அதை லோட் பேலன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு 2 லிங்க்ல பண்ணணும்னாலும் நான் பண்ணிக்க முடியும், 3ல பண்ணாலும் பண்ணிக்க முடியும், இல்ல அந்த 4 லிங்க்லயுமே நான் டேட்டா பிக்சர் பண்ணாலும் பண்ண முடியும். அதான் லோட் பேலன்சிங் கேன் பி டன் ஆன் போத் ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் பாத்னு சொல்றது. அடுத்து இட்ஸ் சப்போஸ் டு ப்ரொவைட் அ பேக்கப் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 4 ரூட் இருக்கு. இந்த 4 ரூட்ல பெஸ்ட் ரூட் ஃபெயில் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து பெஸ்ட் ரூட் போகாம அடுத்துல நான் அதாவது பை டிஃபால்ட்டா ஒரு பெஸ்ட் ரூட் டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்த பெஸ்ட் ரூட் செலக்ட் பண்ணி அது வழியே டேட்டா போகும். எனக்கு அப்படி இஷ்டம் இல்லாம எனக்கு பெஸ்ட் ரூட் டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்து எந்த ரூட்ல போகணுன்றதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுல யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா ஜென்ரலா பை டிஃபால்ட்டா யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் வந்து பேண்ட்வித், டிலே, இந்த 2 மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பெஸ்ட் பாத் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதுல ஒரு மெயின் திங் என்னன்னா இது வந்து PDM, அதாவது ப்ரோட்டோகால் டிபெண்டன்ட் மாடல் யூஸ் பண்றதுனால டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்தோம்னா இப்போ வந்து OSPF இதெல்லாம் பார்த்தோம்னா IP மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் இதுல IP, IPX, ஆப்பிள் டெக் எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் லேயரும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகாலோட ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரொம்ப வேகமா வந்து தன்னோட நெய்பர்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணிடும். அதாவது ஒரு ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வல் வந்து பார்த்தோம்னா தன்னோட டைரக்ட்ல ஏதோ புதுசாக ஒரு ரவுட்டர் கனெக்ட் ஆச்சுன்னா அவருக்கு ஹலோ பேக்கெட் சென்ட் பண்ணி நெய்பரா டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெகுலர் டைம்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டைம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா என்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேன் இன்டர்ஃபேஸ்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் ஹலோ பேக்கெட்ஸ் அனுப்பும். வேன் செகண்ட்ஸ்னா வேன் இன்டர்ஃபேஸ்னா 60 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அனுப்பும். அதே மாதிரி இப்போ ஒரு தடவை அனுப்பும், ஒரு ஹலோ பேக்கெட் அனுப்பும். எப்போ வந்து அவர் டெட் அப்படின்னு
அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம்னா 3 into hello packet interval. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட் இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு ரவுட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹலோ பாக்கெட் அனுப்பும். 15 செகண்ட்ஸ் வரைக்கும் ரிப்ளை வரலாட்டி இட் அஷ்யூம்ஸ் இட்ஸ் டெட். அடுத்து நெய்பர்ஷிப் டேபிள் நெய்பரா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணும்? இப்போ வந்து ஒரு நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆனே நெட்வொர்க்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க்ல நடந்த சேஞ்சஸ் அப்டேட் பண்றதுக்கு அதை வந்து ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணும். 224.0.0.10 இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி மல்டிகாஸ்ட் பண்ணும். யார்கிட்டலாம் ரிப்ளை வருதுன்றதையும் தன்னோட டேபிள்ல அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்படி யார்கிட்ட இருந்தனாலும் வரல அப்படின்னா அந்த வராதவங்களுக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் டேட்டாவையும் திருப்பி 16 தடவை யூனிகாஸ்ட் மெசேஜா அனுப்பும். ஸோ அந்த 16 யூனிகாஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கும் ரிப்ளை வரலாட்டி இட் அஷ்யூம்ஸ் த நெய்பர் இஸ் டெட். அந்த நெய்பர் வந்து இப்போ நெட்வொர்க் இல்லை டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி அனௌன்ஸ் பண்ணிடும். அடுத்து இதுல டியூயல் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூயல் அல்காரிதம்னா டிஃப்யூஷன் அப்டேட் அல்காரிதம். ஸோ இதனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா பேக்கப் ரூட் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். VLSM சப்போர்ட் பண்ணது, டைனமிக் ரூட்டை ரெக்கவர் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா தன்னோட நெய்பர்கிட்ட வந்து அடுத்த பெஸ்ட் பாத் என்ன அப்படின்ற ஒரு கொரி மெசேஜ் அனுப்பி லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ EIGRP டேபிள்ஸ்னா பாத்தீங்கன்னா இதுல 3 டைப் ஆஃப் டேபிள்ஸ் வந்து EIGRPல இருக்கு. ஒன்னு நெய்பர் டேபிள், அப்படின்னா என்னன்னா தன்னோட டைரக்ட்லி கனெக்ட் ஆகிருக்க நெய்பரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருக்கும். ரெண்டாவது டோபாலஜி டேபிள். இதுல வந்து இந்த நெட்வொர்க்ல ரீச் பண்ண முடிய பாசிபிள் நெட்வொர்க் என்னென்ன இருக்கு அதோட பாத்ஸ் எல்லாமே இருக்கும். ரவுட்டிங் டேபிள்னா என்னன்னா இதுல வந்து ஒன்லி பெஸ்ட் பாத், ஒவ்வொரு ரிமோட் நெட்வொர்க்கையும் ரீச் பண்ணக்கூடிய பெஸ்ட் பாத் மட்டும்தான் இந்த ரவுட்டிங் டேபிள்ல இருக்கும். இதுல 5 டைப்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஹலோ பேக்கெட்ன்றது வந்து பாத்தோம்னா நெய்பர் டிஸ்கவர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அப்டேட் பேக்கெட்னா இப்ப புதுசா ஏதோ ஒரு நெட்வொர்க் லேர்ன் பண்ணிருக்க ஒரு ரவுட்டர்னா தன்னோட நெய்பருக்கு அதை அப்டேட் பண்றதுக்காக சென்ட் பண்ணும். query பேக்கெட்னா இப்ப கரண்டா இருக்க ஒரு லிங்க் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து பெஸ்ட் பாத் எது அப்படின்னு சொல்லி தன்னோட நெய்பருக்கு கேட்கறது தான் query பாத். ரிப்ளை பாத்னா அந்த query பாத்துக்கு அந்த நெய்பர் அனுப்புற ரிப்ளை தான் வந்து ரிப்ளை பேக்கெட்ஸ். அக்னாலேஜ் பேக்கெட்னா அதாவது அந்த ரிப்ளை பாக்கெட்டுக்கு இந்த சோர்ஸ் வந்து திருப்பி வந்து அக்னாலேஜ் பண்ணும், அதுதான் அக்னாலேஜ்மெண்ட் பாக்கெட். ஸோ இதுதான் வந்து EIGRPயோட மெட்ரிக்ஸ். ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா சில ரவுட்டர்ஸ்லாம் வந்து சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஒரு மெட்ரிக் 2 மெட்ரிக் தான் யூஸ் பண்ணும். EIGRPல 5 மெட்ரிக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னா பேண்ட்வித், டிலே, லோட், ரிலையபிலிட்டி அண்ட் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். பட் பை டிஃபால்ட்டா EIGRP எடுத்துக்கிறது பேண்ட்வித் அண்ட் டிலே. ஸோ அடுத்து வந்து EIGRP டேர்ம்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான டேர்ம்ஸ். FD, AD, சக்சஸர், ஃபீஸபிள் சக்சஸர். FDனா என்னன்னா ஒரு சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷன்ஸ்க்கும் இருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ADனா ஒரு சோர்ஸ் வந்து ஒரு சோர்ஸோட டைரக்ட்லி கனெக்டட் நெய்பர் இருக்கு இல்லையா, அந்த நெய்பர்ல இருந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ற டிஸ்டன்ஸ் தான் அட்வர்டைஸ்டு டிஸ்டன்ஸ் AD. சக்சஸர் அப்படின்னா சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கான பாத், பெஸ்ட் பாத். feasible சக்சஸர்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பாத் இருக்குன்னா பெஸ்ட் பாத் வந்து சக்சஸர், அடுத்த பெஸ்ட் பாத் வந்து feasible சக்சஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் EIGRPல முக்கியமாக யூஸ் பண்ற டேர்ம்ஸ். எல்லா டேபிள்ஸ்லையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க எல்லா டேபிள்ஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் இருக்கும். FD, ADன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கான்ஃபிகரேஷன் சின்டெக்ஸ். எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றதுன்னா இதுதான் சின்டெக்ஸ். ரவுட்டர்ல போயிட்டு கான்ஃபிகரேஷன் மோட்ல ரவுட்டர் EIGRP அப்படின்னு போட்டுட்டு ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா EIGRP எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் கான்ஃபிக் ரவுட்டர் மோடுக்கு வந்துடும். இதுல போய் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் எல்லாம் நம்ம அட்வர்டைஸ் பண்ணிட்டு நோ சம்மரி அப்படின்னு கொடுத்துடணும். ஏன்னா நோ சம்மரி ஏன் கொடுக்குறோம்னா பை டிஃபால்ட்டா EIGRP வந்து சம்மரைசேஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரவுட்டர்ல வந்து 10.0.0/24 10.10.0/24 இப்படி 10 சீரிஸ்ல யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் நோ ஆட்டோ சம்மரி கொடுக்குறேன்னா EIGRP ஜென்ரலா 10.0.0/8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனாலதான் நான் நோ ஆட்டோ சம்மரி கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து ஒரு மாடல் இருக்கு. என்னன்னா ரவுட்டர் EIGRP அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 10 கொடுத்துருக்கேன். இதுல டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் சொல்லி நெட்வொர்க் 100.150.0 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 நெட்வொர்க்ஸ் கொடுத்துட்டு நோ ஆட்டோ சம்மரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து EIGRPக்கு கான்ஃபிகரேஷன். ஸோ EIGRPல ஜென்ரலா யூஸ் பண்ற கமெண்ட்ஸ் இது.